ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா போயா மைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா மைக்கோட நேம் இருக்குது போயா BOYM1. இந்த பாக்ஸுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதான் அதோட லோகோ, போயா மைக்கோட லோகோ அண்ட் மாடல். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட் ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வாங்கின இந்த மைக் ஒரிஜினல் தான். எல்லாமே நான் செக் பண்ணேன். டூப்ளிகேட்டாக எனக்கு எதுவும் தெரியல. எல்லாமே ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. அமேசானில் நான் எந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் செக் பண்ணி வேணால் வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நமக்கு பாக்ஸ்குள்ளே எல்லாமே செப்ரேட்டாக தான் இருக்கும். நம்ம தான் எல்லாமே மர்ஜ் பண்ணிக்கணும். அது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் எல்லாம் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாக்ஸ்குள்ளே. ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும், போயா ஸ்டிக்கர், ப்ளஸ் அதோட வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிலனா நீங்கள் மேனுவல் செக் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுச் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஹேண்டியாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். பட் நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்குறப்ப எல்லாமே நமக்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி கவரில் தான் கொடுத்துருப்பாங்க. இது ஸ்பேர் பார்ட்ஸாக தான் நமக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு கவர்லேயும் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா பேட்ரிக்கு மட்டும் இந்த கவர். இந்த கவரில் பார்த்திங்கன்னா மைக்கோட இந்த ஸ்பாஞ்ச் அண்ட் அந்த கிளிப் ரெண்டும் ஒரு கவரில் இருக்கும். ஸோ நம்ம தான் அதை வந்து மைக்கை கவர் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த கவரில் கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்ரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் ரெக்கார்டிங் பண்ணுறதா இருந்தால் நமக்கு அந்த பேட்ரி தேவைப்படாது. நம்ம இதுவே நம்ம கேமராவில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த பின் தேவைப்படும், ப்ளஸ் அதோட பேட்ரி வேணும். இந்த பின் எதுக்குன்னா நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணுற 3.5 mm ஜாக் தான் நமக்கு மைக்கில் இருக்கும். பட் கேமராவுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கேமராவில் கனெக்ட் பண்ண முடியும். அந்த பின்னை 3.5 mm ஜாக்கில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கேமராவில் கனெக்ட் பண்ணணும். அண்ட் தென் அந்த பேட்ரி எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மைக்கில் கொடுத்துருப்பாங்க, பேட்ரி போடுறதுக்கான பிளேஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம இன்சர்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த கேமராவில் கனெக்ட் பண்ணுறப்போ ஒர்க் ஆகும். இந்த பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி போடுறதுக்கு. ஸோ இங்கே நம்ம பேட்ரி போட்டுட்டு கேமராவில் கனெக்ட் பண்ணோம்னா நம்ம டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்ரி போடணுன்னு அவசியம் இல்லை. தென் பேட்ரி போட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத ஆன் பண்ணிக்கணும். நான் இப்போ மொபைல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நான் ஸ்மார்ட் ஃபோனில் ஆன் வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா கேமரா சைடு நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கணும். இதோட கேபிள் பாருங்கள், ரொம்ப லென்த்தாக இருக்குது, ரொம்ப தூரத்துக்கு நமக்கு வரும். அட்லீஸ்ட் உங்களுக்கு 10 feet 20 feet டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா லென்த்தாக யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டோர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் கேமராவில் கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒர்க் முடிஞ்சோன்னா இந்த பவுச்சில் நம்ம மைக்கை நம்ம போட்டு வச்சிட்டோன்னா டஸ்ட் எதுவும் படாமல் சேஃபாக இருக்கும். பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணிடலாம். நார்மலாக ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவுக்கும் போயா மைக் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவுக்கும் இல்லை டிஃப்ரென்சஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் மொபைல் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆடியோ பார்த்திங்கன்னா நான் ஹெட்செட்டும் யூஸ் பண்ணல, எந்த மைக்கும் யூஸ் பண்ணாமல் நான் ரெக்கார்ட் பண்ணுறது. என்னோடய ஃபோனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் மொபைல் ஃபோனை ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெக்கார்ட் ஃபேன் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அண்ட் நான் எந்த சாஃப்ட்வேர்லேயும் நான் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணலை. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னோடய ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நம்மளோட ஹெட்ஃபோனில் மைக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மைக்கை சுற்றி நான் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நான் அப்படியே சுற்றிருக்கேன். ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் இப்போ இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நார்மல் ஹெட்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ இது. இந்த ஆடியோவோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசுகிறது போயா மைக் யூஸ் பண்ணி தான் பேசுகிறேன். இதில் நான் எந்த நாய்ஸ் ரிடக்ஷனும் பண்ணலை. அண்ட் இது வந்து க்ளோஸ்டு ரூமில் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு சுற்றி சரௌண்டிங்ஸில் எந்த சவுண்டு இல்லாமல் இருக்கிறப்ப நான் ரெக்கார்ட் பண்ணுற வாய்ஸ். முன்னாடி கேட்ட வாய்ஸ்க்கும் இப்போ இந்த மைக் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணுற வாய்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ பார்த்திங்கன்னா
அவுட்டோரில் ரெக்கார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியறதுக்காக நான் பேக்ரவுண்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நிறைய சவுண்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அவுட்டோரில் ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா இல்லாமல் ஒரு கம்மியான டிராஃபிக் ஏரியாவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா இந்த மைக்கோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நான் எந்த நாய்ஸ் ரிடக்ஷனும் பண்ணலை. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். போயா மைக் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறப்ப நமக்கு ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் நாய்ஸ் ரிடக்ஷன் நம்ம பண்ண தேவையில்லை. நம்மளோட சரௌண்டிங்ஸில் கம்மியான நாய்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நாய்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். நம்ம தனியாக சாஃப்ட்வேரில் போட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நம்மளால் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நமக்கு இந்த 2 குவாலிட்டியுமே நமக்கு ஓகே தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ஃபேன் ஆன் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணோன்னா நமக்கு ஃபேன் சவுண்டு தான் கேட்கும், ஆடியோஸ் அவ்வளோவா கிளியராக இருக்காது. ஸோ நீங்கள் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடியோவும் கிளியராக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் எதுக்கு இந்த மைக் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி அண்ட் லெஸ் நாய்ஸ் ரிடக்ஷன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எனக்கு இது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால தான் நான் இந்த மைக் சூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அதிகமாக நாய்ஸ் ரிடக்ஷன் தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த மைக் சூஸ் பண்ண வேணாம். கம்மியான நாய்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மைக் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.